ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ சோஷியலில் டெட் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். எல்லாருமே மேக்ஸிமம் சோஷியல் பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சோஷியல் படிக்க கஷ்டமாக இருக்குது, கான்டென்ட் நிறைய இருக்குது, நிறைய கான்டென்ட் படிக்க முடியல. எஸ், அஃப்கோர்ஸ் ஐ ஆல்சோ அக்செப்டட். பட் ஒன் திங் யூ ஹவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்ட். நீங்கள் பீரியாட்டைஸ் பண்ணுற விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் புக் பேக்கு, பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை ரீட் ஒரு 1 or 2 times யூ ஜஸ்ட் ரீட் த லெசன். தென் யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் புக் பேக் அண்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 50 கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 கொஷின்ஸில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனும் புக் பேக்குமே குறைஞ்சது 10லேருந்து 15 கொஷின் வரும். அப்போ 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா புக் பேக் எல்லா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படிச்சிட்டோன்னா அந்த 10 to 15 கொஷின் ஈஸிலி யூ கேன் கெட் மார்க்ஸ். நமக்கு 1 மார்க்கில் டெட் எக்ஸாம் ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இருக்கும்ல, 2 மார்க்கில் ஃபெயில் ஆனவங்கலாம் இருக்கும்ல. ஸோ அதனால் என்னென்னா புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. சோஷியலை பொறுத்த மட்டுக்கும் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கும் புக் பேக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஸோ அதனால் 9th-லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 9th-லேருந்து தான் நிறைய கொஷின்ஸ், 9, 10, 11, 12 தான் நார்மலி தே ஆர் ஆஸ்கிங் ஸோ மெனி கொஷின்ஸ். ஸோ அதனால் 9th-லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு 9th-ல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பாடமான மனித பரிணாம வளர்ச்சியின் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலமும் அப்படிங்கிற பாடத்தை பார்த்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹைலைட்டட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். 1 பில்லியன் அப்படிங்கிறது எத்தனை கோடிப்பா? 100 கோடி. 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். அடுத்து பாருங்க, பாலூட்டிகளின் காலம். பாலூட்டிகளின் காலம்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோலோபிதிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலூட்டிகளின் காலம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோலாம் நான் உங்களுக்கு கொடுக்க தான் போகிறேன். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின் இருக்குன்னா அதில் 10லேருந்து 15க்கும் மேற்பட்ட கேள்விகள் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லேருந்து எடுத்ததான். ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படிக்கிறதுக்கு எத்தனை நாள்? ஒரு 4 to 5 days ஆகுமா? நீங்கள் அதை தரவாக படித்து புக் பேக்கில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலே உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை அதிகரிக்கிறீங்க. சரியா? பாருங்க, பாலூட்டிகளின் காலம் எந்த காலம்ப்பா? ஆஸ்ட்ரோலோபிதிசின் அப்படிங்கிற காலம். பழந்தொல்லுயிரிலி மீன்கள், ஊர்வன, செடிகள், கொடிகள் முதலியவை தோன்றின. முந்தைய தொல்லுயிரி பழசல் உயிரினங்கள் தோன்றின. இடைத்தொல்லுயிரி டைனோசர்கள் தோன்றின. இதில் ரொம்ப முக்கியமானது பழந்தொல்லுயிரிலி. பழந்தொல்லுயிரியில் எதெல்லாம் உருவாச்சா? மீன்கள், ஊர்வன, கொடி. ரொம்ப பழமையானது. ரொம்ப பழமையான காலத்தில் எதுமா உருவாச்சு? மீன், ஊர்வன, செடி. முந்தைய தொல்லுயிரினங்கள் என்ன உருவாச்சு? பழசல் உயிரினங்கள். இடைக்காலத்தில் வந்ததா என்னது அப்படின்னா டைனோசர். இடைக்காலத்தில் வந்ததா என்னதுப்பா? டைனோசர். எல்லாத்த விட முக்கியம் காலம். இந்த பாலூட்டிகளின் காலம் எந்த காலம் அப்படின்னா 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. சரியா? 65 மியாமு. அடுத்து பாருங்க, இடைத்தொல்லுயிரி காலம், டைனோசர் காலம்னு பார்த்தோம்ல, அது எப்போ அப்படின்னா 251-லேருந்து 66. 251-லேருந்து 66. அடுத்து பழந்தொல்லுயிரி, அது பாலூட்டிகள், மீன்கள், கொடிகள், செடிகள் அதெல்லாம் உருவாச்சு இல்லையா? அது எப்போ அப்படின்னா 542-லேருந்து 251 வரைக்கும். அப்புறம் முந்தைய தொல்லுயிரி பழசல் உயிரினங்கள் எப்போ தோன்றுச்சு அப்படின்னா 600-லேருந்து 542 வருடங்களை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக இந்த கேள்வி இன்னும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கேள்வி. சரியா? அடுத்து பாருங்க, பாக்ஸ் இன்ஃபர்மேஷனும் புக் பேக்கும் தரோவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? சிம்பன்சி இனத்தின் மரபணுவை எடுத்து ஆய்வு செய்ததில் அதன் பண்புகள் மனித இனத்துடன் 98% ஒத்துள்ளதாம். சிம்பன்சி இனத்தின் மரபணுவை எடுத்து ஆய்வு செய்ததில் அதனுடைய பண்புகள் எத்தனை சதவீதம் ஒத்து போச்சா? 98% ஒத்து போச்சாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆப்பிரிக்காவில் உள்ள மனித மூதாதையர் சான்றுகள் கிடைத்த தொல்லியல் இடங்கள். அதாவது ஆப்பிரிக்காவில் கிடைச்சிருக்கு. எங்கன்னா லூசி என பெயரிடப்பட்ட ஆஸ்ட்ரோலோபிதிகஸின் உடல் எலும்புகள். என்னன்னாப்பா, ஆப்பிரிக்காவில் மனுஷ உடம்போட எலும்புகள் கிடைச்சிருக்கு. ஓகே, அதில் என்ன பெயரிடப்பட்ட உடல் எலும்புகள் அப்படின்னா லூசி அப்படின்னு பெயரிடப்பட்ட ஆஸ்ட்ரோலோதெஃபிக்ஸோட எலும்புகள் காணப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப முக்கியம், சிம்பன்சி மற்றும் பிக்மி சிம்பன்சி வகையினங்கள் நமக்கு நெருக்கமான தற்பொழுதும் வாழும் உயிரினங்கள். தற்பொழுதும் வாழக்கூடிய உயிரினங்கள்னா எது சொல்லுவோம் அப்படின்னா சிம்பன்சி, பிக்மி சிம்பன்சி மற்றும் பிக்மி சிம்பன்சி. ஓகே, அடுத்து பாருங்க, கென்யால கிடைத்த 2.3 மில்லியன் வருடங்களுக்கு கிடைத்த கருவிகள். அதுக்கப்புறம் வெட்டுக்கருவிகள் எங்கே கிடைச்சது அப்படின்னா ஓல்டுவாய்.
வெட்டுக்கருவிகள் எங்கே கிடச்சிது? ஓல்டுவாய் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிது. சரிங்களா? பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தரவாக படிக்கணும், அதுக்காக தான். அடுத்து லண்டன் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள கைக்கோடாரி. கைக்கோடாரி எங்கே வச்சுருக்காங்க? லண்டன் அருங்காட்சியகத்தில். பிளின் கல்லால் ஆன இருமுக கருவி ஜெயின் நச்சுல் பிரான்ஸ். அதாவது பிளின் கல்லால் ஆன கருவி வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள், அவ்வளோதான். இதில் வந்து நமக்கு கேள்வி கேட்குறது. அடுத்து இது ரொம்ப முக்கியம். லாஸ்கா பாறை ஓவியங்கள் எந்த இடத்துல இருக்குப்பா? மேற்கு பிரான்ஸில். லாஸ்கா பாறை ஓவியங்கள் எங்கே காணப்படுது? மேற்கு பிரான்ஸில். அது எத்தனை வருடங்கள் பழமையானது அப்படின்னா 17,000 வருடங்கள் பழமையானது. லாஸ்கா பாறை ஓவியங்கள் வந்து மேற்கு பிரான்ஸில் இருக்குது. அது எத்தனை வருடங்கள் பழமையானது அப்படின்னா 17,000 வருடங்கள் பழமையானவை. இதெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, கோதுமை, பார்லி, பட்டாணி ஆகியவை 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிட தொடங்கப்பட்டு விட்டன. இந்த கோதுமை, பார்லி, பட்டாணிலாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. காய், கனி மற்றும் கொட்டை தரும் மரங்கள் 4,000 ஆண்டுகளுக்கு முன்பே விளைச்சலுக்காக பயிரிடப்பட்டுள்ளன. இந்த காய், கனிலாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிப்பா? 4,000 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் அத்தி, ஆலிவ், பேரிச்சை, மாதுளை, திராட்சை இது எல்லாமே அடங்கும். சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி ஹைலைட்டட் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அதை படிச்சுக்கோங்கப்பா. இது ஒரு புக் பேக் கொஸ்டினும் கூட. எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி பிறைநிலவின் வடிவில் உள்ளது. அதனால் பிறைநில பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இதை என்ன கேட்கலாம் அப்படின்னா, பிறைநிலை பகுதியில் அடங்காததுன்னு கொடுத்து எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக் கொடுத்து ஈரான் கூட கேட்கலாம். ஈராக் தான் வரும், ஈரான் வராது. சரியா? அடுத்து பாருங்க, பிம்பித் கலை எந்த மாதிரியான ஓவியங்கள் காணப்படுது அப்படின்னா பாறை ஓவியங்கள் காணப்படுது. சரியா? அடுத்து இங்கே பாருங்க, இதில் மைக்ரோலித்னு கொடுத்துருக்காங்களா? நுண்கருவிகள் மிகச்சிறிய கற்களில் உருவாக்கப்பட்ட செய்பொருட்களை தான் என்ன சொல்லுவோம்? மைக்ரோலித் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். அடுத்து புதிய கற்கால மனிதர்கள் தான் முதலில் மண்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். எந்த கற்காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய கற்கால மனிதர்கள் தான் முதல்ல என்ன பண்ணணுமா? மண்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். அவர்கள் கையாலேயோ அல்லது மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டோ வணைந்தார்கள். மண்பாண்டங்களை சுடுவதற்கு அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றினார்கள். இதற்கு மெருகிடுதல் என்று பெயர். இது ஒரு புக் பேக்கில் இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, இப்போ பாருங்க, இது வருடங்கள் கேட்கலாம்ப்பா. இதில் வந்து வருடங்கள் கேட்டிருக்காங்க. பழங்கற்காலம் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. சரியா? அதில் என்னெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா கைக்கோடாரியும் வெட்டுக்கருவியும். அவங்களுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, இடைக்கற்காலம். இடைக்கற்காலம்ங்கிறது 8,000 ஆண்டு முதல் 1,300 ஆண்டு வரை. இடைக்கற்காலம்ங்கிறது 8,000 ஆண்டு முதல் 1,300 ஆண்டுகள் வரை. அடுத்து புதிய கற்காலம் 2,000 முதல் 1,000 வரை. வருடங்கள் ரொம்ப முக்கியம், கேட்கலாம். புதிய கற்காலம்ங்கிறது 2,000 முதல் 1,000 வரை. அடுத்து இரும்பு காலம். இரும்பு காலம்ங்கிறது 1,300 300 வரை. இரும்பு காலம்ங்கிறது 1,300 300 வரை. அடுத்து பண்டைய வரலாற்று சங்க காலம். பண்டைய வரலாற்று சங்க காலம்ங்கிறது 300 300 வரை. இதில் ரொம்ப முக்கியமானது இதுதான். அடுத்து இதில் இந்த மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள், நுட்கருவிகள், விலங்குகளை பழக்குதல் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப முக்கியமானது இந்த இரும்பின் பயன்பாடெல்லாம் எந்த காலத்தில் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா இரும்பு காலத்தில் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. கருப்பு சிவப்பு மட்பாண்டங்களை உருவாக்குதல் அது எந்த காலத்தில் அப்படின்னா இரும்பு காலத்தில் தான். சரியா? அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்க. சில ஆய்வாளர்கள் மூழ்கிய மௌரிய கண்டத்திலிருந்து தமிழர்கள் தோன்றியதாக கருதுகின்றனர். இக்கருத்து 19ஆம் நூற்றாண்டிலிருந்து வைக்கப்பட்டது. அதாவது தமிழர்கள் வந்து எத்தனை வருடங்களுக்கு முன்பு தோன்றியதாக கருதியிருக்காங்க? 19 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. சரியா? அது மட்டும் இல்லாமல் புவி தட்டு நகர்வியல் கோட்பாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றங்களின் காரணமாக இந்த கருத்து குறித்து பல்வேறு கருத்துக்களை வைக்கிறார்கள். இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கூட பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் இருக்குன்னு கேள்வியாக கேட்டுருவாங்க. சரியா? இதில் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தமிழ் இலக்கிய குறிப்புகள் கடல் கொண்டதை பற்றி கூறுகின்றன. இவை கன்னியாகுமரியை சுற்றியுள்ள சில பகுதிகள் கடலுக்கடியில் மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்கின்றன. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி கடலுக்கடியில் மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. கிமு 5000க்கு முன்பு இலங்கையின் சில பகுதிகளும் தமிழ்நாடு நிலத்தால் இணைக்கப்பட்டிருந்தன. எப்போ? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமானது கேள்வி. சர் ராபர்ட் ப்ரூட் இந்தியாவின் முதல் பழங்கால கற்கால கருவியை பல்லாவரத்தில் கண்டுபிடித்தார். ப்ரூஸ்வுட் வந்து முதல்ல பழங்கற்கால கருவி எங்கே கண்டுபிடிச்சாருப்பா? பல்லாவரத்தில். சரியா? அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அருகில். ஓகே, இதை கூட கேள்வியாக கேட்டிருக்காங்க நமக்கு பழசில். நெடுங்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா குத்துக்கள். மூடி உள்ள தாலி எங்கே காணப்பட்டிருக்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூரில்.
மூடியுள்ள தாலி எங்கப்பா? ஆதிச்சநல்லூர்ல. கல்வட்டமும் நெடுங்கல்லும் எங்க அப்படின்னா கொடுமணல். கல்வட்டமும் நெடுங்கல்லும் எங்கப்பா? கொடுமணல்ல. சரிங்களா? அடுத்து கற்பலகைகள் கொண்டு உருவாக்கப்பட்ட கல்லறை, இதுவும் கொடுமணல்ல தான். அடுத்து கொடக்கல் குடைக்கல் கேரளா. கொடக்கல் குடைக்கல் கேரளா. தொப்பிக்கல் கேரளா. பத்திக்கல் கேரளா. இதெல்லாம் வந்து ஈஸியாக கேட்டுருவாங்க. பாக்ஸில் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட மாட்டோம். கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் எங்கே? ஆதிச்சநல்லூரில். கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் எங்கப்பா? ஆதிச்சநல்லூரில். அடுத்து இரும்பு வாளியும் கத்தியும் ஆதிச்சநல்லூரில் தான். அடுத்து ஆரோவில் பகுதியில் ஈம சின்னங்களில் கிடைத்த வெண்கல கிண்ணம். ஆரோவி அதாவது புதுச்சேரியில் கிண்ணம். சரியா? இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து மீள் பார்வைன்னு கொடுத்துருக்கிறதுல ஏதாவது முக்கியமானதாக இருந்தால் கூட அதையும் படிச்சுட்டு போங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மனிதர்களின் வரலாறு புவியின் வரலாற்றோடு நெருக்கமாக பிணைந்துள்ளது. புவி சுமார் 4.54 ஆண்டுகளுக்கு முந்தையது. நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தோண்டியிருக்கோம்ப்பா? 4.54 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. மனித மூதாதையர்களான ஹோமின்கள் சுமார் 5 முதல் 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றினார்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிப்பா தோண்டியிருக்காங்க? 5லிருந்து 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. மனிதர்களின் தோற்றம் குறித்து மக்கள் தெய்வீகமான விளக்கங்களை தந்தனர். ஆனால் விஞ்ஞான ரீதியாக மனிதர்கள் பெருங்குரங்கிலிருந்து பிரமித்தார்கள். இதை கூட கேட்கலாம். அடுத்து பாருங்க, மனிதர்கள் விலங்குகளை பயன்படுத்தி பயிர் செய்ய ஆரம்பித்தார்கள். வேளாண்மை புரட்சி பல இடங்களில் மாற்றங்களுக்கு இட்டு சென்றது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து மனிதர்கள் வந்து எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு? 2.15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. அடுத்து இடைப்பழங்கற்கால பண்பாட்டு பகுதியில் சில பகுதிகளில் காணப்படுகிறது. இடைப்பழங்கற்கால பண்பாடு எங்க? தமிழ்நாட்டில் காணப்படுது. சரியா? அடுத்து புதிய கற்கால சான்றுகள் தமிழகத்தின் வடமேற்கு பகுதியில் கிடைத்தன. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது புக் பேக் கொஸ்டின். மனிதர்களுடன் மரபணு நோக்கில் மிகவும் நெருக்கமான மனிதனாக கருதப்படுவது சிம்பன்சி. வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் புதிய கற்காலம். இது அந்த பாக்ஸில் இருக்க எல்லாமே தரவாக படிச்சுக்கோங்க. பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோடி யார்? ஹோமோசெப்பியன். பரிணாம வளர்ச்சியின் வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோடி யார் அப்படின்னா ஹோமோசெப்பியன்ஸ். எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி எது என அழைக்கப்படுகிறது? பிறை நில பகுதி. எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி. லெசன் வாசிக்கும் போதே சொன்னேன், ரொம்ப முக்கியமானது. சர் ராபர்ட் ப்ரூஸ்வெல்ட் இங்கிலாந்தின் நிலவியலாளர் சென்னைக்கு அருகே உள்ள பல்லாவரத்தில் எந்த கற்கருவியை கண்டுபிடிச்சார்? பழங்கற்காலம். இது ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ அடுத்து பாருங்க, ஒரு 4 கூற்று கொடுத்து அதில் எது சரி? எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலம்ங்கிறது நான் ரிட்டனாக இருந்தது தான் என்ன சொல்லுவோம்? முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவோம். வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரெண்டுமே சரி. சரியா? அடுத்து பாருங்க, செல்ட் என மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை புதிய கற்கால மனிதர் பயன்படுத்தினான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினா? செல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கோடாரிகளை. சரியா? அடுத்து பாருங்க, தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால கருவிகள் வாழ்விடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது தப்பு. நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்காலத்தில் வளர்ச்சி அடைந்ததா இருந்தது. இதுவும் தப்பு. இப்போ இந்த புக் பேக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பாக்ஸோட இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ பாக்ஸோட இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாடத்துலேருந்து கேள்விகள் கேட்டால் இந்த பாடத்தில் வந்து உள்ளெல்லாம் ரொம்ப நோண்டி கேட்க மாட்டாங்க. சரி, இந்த மாதிரியான பாடங்கள். ஓகேவாப்பா? ஓகே, அடுத்து பாருங்க, கை கோடாரிகளும் வெட்டுக்கருவிகளும் பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவி வகைகள் ஆகும். பழங்கற்காலம். கற்கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளும் நுட்பமும் டேஸ் என அழைக்கப்படுகிறது. கல்கருவி தொழில்நுட்பம். பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் இடைக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? மனிதர்களின் தோற்றத்தை நோக்கில் அறிந்து கொள்ள தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்று கருத்து உருவாகிறது. இது வந்து கரெக்ட். குரங்கில் இருந்து உராங்குட்டான் மனித மரபுக்கு மிக நெருக்கமான குரங்கினம் ஆகும். இது கிடையாது. மனிதர்களின் முன்னோர்களை ஹோமினின் என்கிறோம். அவர்களின் தோற்றம் குறித்த சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. இந்த ரெண்டுமே சரி. சரியா? அடுத்து இந்த பொறுத்துக்க நல்லா பார்த்துக்கோங்க. பழங்கால மானுடவியல். பழங்கால மானுடவியல் அப்படிங்கிறது நுண்கற்காலம். கோடாரி கருவிகள் அப்படிங்கிறது அச்சூழியன் அப்படின்னு சொல்லுவோம். கல்லிலும் எறும்பிலும் காணப்பட்ட உருவங்கள் வீனஸ். கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள் வீனஸ். செம்மணல் மேடுகள். மனித முன்னோர்கள் குறித்த ஆய்வு. சிறு கல்லால் அளவிலான செய்பொருட்கள் என்ன அப்படின்னா தேரி.
சரியா? ஒரு லெசனை எனக்கு ஃபுல்லாக படிக்க முடியல மேம், இல்லை நான் நிறைய தடவை சோஷியல் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு தடவை ரிவிஷன் பர்பஸ் அப்படின்னா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், புக் பேக், அது போக ஹைலைட்டட் வேர்ட்ஸ் இதை படித்தாலே கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், சோஷியலில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ உபயோகமுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உபயோகமுள்ளதாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒவ்வொரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி அடுத்தடுத்து ஒரு நாளைக்கு 4 இல்லை 5 வீடியோ கூட போடுறதுக்கு ஒரு தூண்டுதலாக அமையும். Hopefully this video will be useful for you. I think so. Next we will come some wonderful content. Thank you friends. Thank you.